என்ன மீன்லாம் வாங்கியிருந்தோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு பாறை மீன் மட்டும்தான் வாங்கியிருந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஒரே பாறை தான், பெரிய பாறையாகவே இருந்துச்சு. அது குழம்புக்கு மட்டும்தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு அதை க்ளீன் பண்ணவுமே ஆரம்பிச்சாச்சு. க்ளீன் பண்ணோன்னா அந்த சைடில் அந்த வால் சைடில் ஒரு முள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்தோன்னே ஏன்னா சாப்பிட்னா குத்தம். அதனால் அதை தொலி உரிச்சிடலான்னு சொல்லிக்கிட்டு தொலியை தான் உரிக்க ஆரம்பித்தேன். ஒத்த சைடில் உள்ள தொலியுமே அழகாக க்ளீன் ஆகி உறிஞ்சி வந்துடுச்சு. இன்னொரு சைடில் உள்ளதை உரிக்க அது சதையோடு சேர்ந்து வந்துடுச்சு. என்னடா இதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த வால் சைடில் அந்த முள் மட்டும் நீட்டி பார்த்தீங்களா, அதை மட்டும் அந்த கத்திரியை வச்சு அழகாக கட் பண்ணியுமே எடுத்தாச்சு. ஃபைனல் சூப்பராக க்ளீன் பண்ணியுமே முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை மசாலாலாம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் தக்காளி முருங்கைக்காய் எல்லாம் போட்டு அழகாக கெட்டியாக கூட்டு மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிக்கிட்டு அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபைனலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாறை மீன் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபைனல் லஞ்சுமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் பார்த்துடலாமா? ஒயிட் ரைஸ் அப்புறம் பாறை மீன் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டுமே முடிச்சாச்சு. நீங்களே சாப்பிட்டு முடிச்சிங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் எங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தவங்க தீபாவளிக்கு ஸ்வீட் தந்துருந்தாங்க. என்னெல்லாம் தந்துருந்தாங்க பார்க்கலாமா? இது ஒரு பாக்கெட் சோன் பப்படியும் அப்புறம் இந்த ஹல்வாய் சின்ன பாக்கெட் ஹல்வாய் தான் தந்துருந்தாங்க. ஃபைனலி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஹல்வா தான் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதில் ஒரு 4-5 சைஸ் இருந்துச்சு. அதில் ஒரே இது மட்டும் கட் பண்ணி எடுத்து பார்த்தோம். அது நல்லா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வெரைட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளாடி என்ன இதுன்னு தெரியல. நாங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து பிரித்து சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. வீடியோ பண்ணி லைக் பண்ணி பாருங்கள்.